பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். இதுல 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல நம்ம வாசிக்க போகிறோம். அதன் பிறகு 2 வசனம் வாசிப்போம். 19, 20 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அதாவது நான் சொன்ன தேசத்தை சுற்றி பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராய் 12 பேர் அனுப்பினாங்க. அதுல 2 பேர் சொல்றாங்க, யோசுவாவும் காலேபும் இந்த காரியத்தை சொல்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. அது நல்ல தேசம்தான், ஆனா நம்ம சுதந்திரிக்க முடியாது. அது பெரிய பெரிய மதில் சுவர் இருக்குது, அந்த மக்கள் ராட்சதரா இருக்கிறாங்க, நம்ம அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது என்பதா துர்ச்செய்தி. நம்மளை கொன்னுருவாங்க, அழிய போகிறோன்ற மாதிரி செய்தி. இப்போ இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க, தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாயிருந்தார். அவர் மேல பிரிய வச்சுதான் அடிமைத்தனத்துன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதை சிந்திங்க என்பதை போல சொல்றாங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், முறுமுறுக்காதங்க, இப்படிலாம் பேசாதங்க, அவிசுவாசம் வார்த்தை பேசாதங்க, ஆண்டவர் துக்கப்படுத்தாதங்கன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவங்க ராட்சதரா இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களா இருக்கலாம், பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நம்ம தான் ஜெயிப்போம். ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. முதலாவது, அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு விலகி போய்விட்டாரு. அப்ப அவங்கள கூட ஏதோ ஒன்று காக்குதில்லை, பாதுகாக்குதில்லை. அது என்னது? பிசாசின் ஆவி. அவங்க மந்திரவாதம் பண்றது, பில்லி சுனி செய்து அந்த ஆவியனுடைய பாதுகாப்பு. ஆமா, மந்திரவாதத்தில் அதனால தான் இந்த கயிறெல்லாம் கட்டுறாங்கள, மந்திரிச்சு இதை கட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆவி முழுமையா பாதுகாக்காது. அது ஒரு டெம்பரவரியா நமக்கு ஒரு பயந்திருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் மூட்டுவதெல்லாம் இருக்கும், அவ்வளவுதானே தவிர முழுமையான அதனால பாதுகாப்பும் இருக்காது, வெற்றியும் இருக்காது. இப்போ இந்த தேவ ஜனங்கள் வந்த உடனே அவர்களை காத்த அந்த நிழல் விலகி விட்டாரு, அந்த பிசாசு விலகி விட்டார், அசுத்தாவி விலகி விட்டாரு. அவங்க மந்திரம் பில்லி சொன்னி எல்லாம் செய்து அந்த பட்டணத்தை பாதுகாக்க வைத்திருந்த எல்லாம் போய்விட்டாரு. காத்த நிழல் விலகி போயிற்று. 2வது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரே, அவர் விலகி போகிறவர் அல்ல. மந்திரவாதத்தெல்லாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் மந்திரவாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நம்ம கூட இருக்கார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்படாதங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி நம்ம அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்பதான விசுவாச வார்த்தைகளை இந்த 2 பேர் சொல்றாங்க. யாரு? காலேபும் யோசுவாவும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கம், பிரச்சனை, தேவை, கலக்கம், ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். இல்லை, எங்களுக்கு ஒரு விதமாக சத்தர்கள் எழும்பிட்டாங்க, அதிகாரிகள் எழும்பிட்டாங்க, பொருளாதார மனிதர்கள் எழும்பிட்டாங்க, அவங்களால உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களை காத்த நிழல் விலகி விட்டார். அவங்களுக்கு தான் ஆபத்து. உங்ககிட்ட மோதனா அவங்களுக்கு தான் ஆபத்து, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு தான் ஆபத்து. நான் பார்த்துருக்கேன், இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் சும்மா வந்தாங்க, அன்பு காமிச்சாங்க, அப்படியே பட்டும்படாம போகிறாங்க, பிரச்சனை இல்லை. மோதனவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட இல்லை, அவங்க இல்லை. அப்போது தேவன் நம்மை பாதுகாக்கிற அரணாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புறவங்களை குறித்து பயப்படாதங்க. அவர்களை காத்த நிழல் விலகி விட்டது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். இது மந்திரத்தில் கிரியை செய்கிற ஆவி அல்ல, மந்திரம் போட்டு காசு கொடுத்து வாங்குகிற தாயத்தை அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
அவரை கொண்டு போய் ஒரு தாயத்துக்குள்ள யாராலும் அடக்க முடியாது. அவரை கொண்டு போய் ஒரு கயித்துக்குள்ள யாராலும் அடக்க முடியாது. ஜெபம் பண்ண கயிறு, ஜெபம் பண்ண மோதிரம், ஜெபம் பண்ண சிலுவை, இதை வச்சுக்கிடுங்க ஒன்றும் செய்யாதுன்னு நம்பாருங்க. அதெல்லாம் தவறான நம்பிக்கை. அவர் கயிறுல, மோதிரத்தில், சிலுவையில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இல்லத்தில் வாசம் பண்ணுவார். நம்ம இடம் கொடுக்கணும். எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இங்கே தங்கிருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. அப்போ அவர் கூட இருப்பார். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்தா நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பலாம், அதிகாரத்தில் உள்ளவங்க எழும்பலாம், ஆளுகையில் இருக்கிறவர்கள் கூட எழும்பலாம். அவர்களை எல்லாம் தன் கைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். அதை மறந்துடாதுங்க. அதனால இவங்க முறுமுறுத்து பின்மாற்றத்துக்குள்ள போய் தேவனை துக்கப்படுத்திட்டாங்க. இப்ப ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியுதுன்னா இவங்களை அழித்து போடட்டும். மோசேகிட்ட சொல்றார், மோசே இவங்களை அழித்து போடும்படி என்னை விட்டு விடு, நான் உங்களை அழிச்சு போட்டுறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். கர்த்தரால முடியும். அவர் சர்வவல்லம் உள்ள தேவன் அல்லவா, அவராலே முடியும். ஆனா மோசே என்ன சொல்றார், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். அந்த ஜனங்களுக்காக மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. இவங்க மோசைக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனாலும் அவர் அதெல்லாம் பார்க்காம மக்களை நேசித்து, ஆண்டவரே உங்க குழந்தைகள் தானே, மன்னிச்சிருங்க என்பதாய் பேசுகிறார். என்ன நடக்குது பாருங்க, 19-20 வசனம் பாருங்க. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். மோசே தேவ சமூகத்தில் நின்று இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுகிறார். எகிப்திலிருந்து இதுவரைக்கும் வருவரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணாங்க, எத்தனையோ முறுமுறுப்பு, எத்தனையோ துக்கம். அவங்கள மன்னிச்சு 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 இதுவரை கூட்டு வந்தீங்களே, இந்த முறையும் தயவாய் மன்னியுங்கள் அப்படின்னு ஜெபிக்கிறார். இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை இந்த முறையும் நீங்க மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் நிறைய மன்னிச்சிட்டீங்க, இப்பவும் மன்னிங்க ஆண்டவரே. பார்த்தீங்களா, இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறார். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பாருங்க, மோசே சொல்றதுக்கு ஆண்டவர் கேட்கிறார். ஏன் தெரியுமா, நீங்க வாசிக்க போகும்போது கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தார், கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தார் நிறைய வரும். இப்போ மோசே சொன்னபடி கர்த்தர் செய்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்றபடி செய்ய உங்களை அர்ப்பணித்து கொண்டு அதன்படி நடந்தா, நீங்க ஒன்று சொன்ன உடனே ஆண்டவரும் கேட்பார். என் பிள்ளை கேட்குது, நான் என்ன சொன்னாலும் செய்யற மகன் மகள், எனக்கு எப்பவுமே கீழ்ப்படுகிற என் பிள்ளை இப்ப என்கிட்ட வந்து உரிமையா ஒண்ணு கேட்கிறா, நான் அதை செய்து கொடுக்கணும். அதே மாதிரி கர்த்தர் செய்வார். அதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. என் பிள்ளைகிட்ட நான் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம கீழ்ப்படியது, நான் சொன்னதெல்லாம் செய்தேன். என் பிள்ளை ஒண்ணு கேட்டா நான் செய்யணும், கட்டாயம் நான் செஞ்சிடறப்பா. அதுதான் இயேசுடைய அன்பும். அதனால நம்ம கீழ்ப்படிய ஆண்டவர் நாம் விரும்புகிறதை கூட நிறைவேற்றி தருவார். நம்ம சொன்ன உடனே ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க பாவம் அறியாமையில செய்யறாங்கன்னா, சரி உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நான் மன்னிச்சிடுறேன். மோசே அப்படி திறப்பில் நின்று ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க கூட திறப்பில் நிக்கணும். உங்க பகுதியில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் தேவனை துக்கப்படுத்துறாங்க, முறுமுறுப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க, பாவத்தினால தங்களுடைய செயல்களினால் ஆண்டவருக்கே வேதனை கொடுக்கறாங்க. ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்களை மன்னித்து உணர்த்துங்க, மனம் திரும்ப வைங்க, அவங்க தப்ப மன்னிச்சிருங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு திறப்பில் நின்று ஜெபிச்சு பாருங்க. உங்கள் நிமித்தம் தேவன் அவளுக்கு இரக்கம் செய்வார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய கிராமத்துக்கு இரக்கம் செய்வார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பட்டணத்துக்கே ஒரு மீட்பை தருவார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய தேசத்துக்கே ஆசீர்வாதம் தருவார். அப்படி நீங்க பரிந்து பேசி ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்க எங்க ஜனங்களை மன்னிச்சிருங்க, பாவம் செஞ்சு உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் அவங்களுக்காக திறப்பில் நிக்கிறேன். அறியாமல செஞ்சிட்டாங்க, தெரியாம செஞ்சிட்டாங்க, உண்மைக்கும் பொய்க்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல ஆண்டவரே.
அவங்கள மன்னிச்சிருங்க. பேய்க்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியல. மனிதனை கூட தெய்வம் நீ வணங்குறாங்க, மனிதனுக்கும் கடவுளுக்கு கூட வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எங்க ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. எங்க ஜனத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் மெய்யான தெய்வத்தை அறியணும், உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அவங்களுக்கு இறக்க செய்யுங்க. மன்னிங்க ஆண்டவரே, சிலுவையில மன்னிச்சிங்களே. ரத்தம் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது கூட பிதாவை மன்னின்னு சொல்லி வேண்டிக் கொண்டீங்களே. எங்க பட்டணத்தின் ஜனங்கள், எங்க கிராமத்தின் மக்கள், எங்கள் தேசத்தின் மக்களை மன்னிச்சிருங்க. எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரை. இறக்க செய்யுங்க, அவங்களை வெளிப்படுத்துங்க, ரட்சிங்க, அவர்களுக்குமே வெளிப்படுத்துங்க. அவருடைய மனக்கண்ணை தரங்க, மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்யுங்க. உங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரை. என்னை ரட்சித்ததை போல, என்னை மன்னித்ததை போல அவர்களையும் மன்னிங்க. எங்களை மன்னிச்சு உங்களுடைய பிள்ளைகளாக்கி நீங்களே அதே மாதிரி அவங்களையும் மன்னிச்சு உங்களுடைய பிள்ளைகளா மாத்திருங்க. எங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சு மாத்திருங்க. எங்க பட்டணத்துல இருக்கிற எல்லாரையும் ரட்சித்திருங்க. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா மக்களையும் மன்னித்து ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளா மாற்றுங்க ஆண்டவரே. தெரியாம இருக்கிறாங்க ஐயா, அறியாம இருக்கிறாங்க ஐயா. பக்தியின் பேருல ஆண்டவரே எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அவங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. நீங்க அவங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கணும், அவங்களை ரட்சிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளா மாற்றணும். ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும். ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பணும், உணர்வு அடையணும், தவறான நம்பிக்கைகள் எல்லாம் விலகணும், அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிறோம், 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 இணைந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே மாற்றம் வரட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷ சத்தம், துதி சத்தம் எழும்பணும். எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உம்மை துதிக்கணும். கிராமம், பட்டணம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு உம்மை துதிக்கணும். நான் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல எல்லா இடம் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளா மாறணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம், மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நன்றி அப்பா. இப்ப எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்க வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசின் எந்த கிரியைகளும் உள்ளே நுழையாதபடி காத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.